ஹலோ நண்பர்களே, இது நண்பன் வெப் 2க்காக உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸை போயிட்டு அதுவாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ரேம் மெமரியை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் லிங்க் கொடுத்துருக்கேன்னு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போகிறீங்கன்னா செட்டிங்கில் போகிறீங்க. போயிட்டு அசிபிலிட்டி அதில் போயிட்டு இது ஒர்க்கு பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் க்ரீன் ஃபீ. இதை போயிட்டு இது மாதிரி ஆன் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செக்யூரிட்டியில் போயிட்டு கீழே போனீங்கன்னா டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ளே போயிட்டுருந்தீங்கன்னா க்ரீன் ஃபீ ஆட்டோமேட்டர் அதுவும் ஆனில் இருக்கணும். அது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு வந்துட்டு நேராக வெளில வந்துடுங்க. வந்துட்டு மெனுக்குள்ளே போயிட்டு நான் கொடுத்த க்ரீன் ஃபீ இருக்குது பாருங்கள், இது இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸுன்னு மேலே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு, அதில் போய்ட்டு டச் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இங்கே ஒன்றும் காட்டல. சூப்பர் பேக்கப் மட்டும் நான் பண்ணல. அதையும் பண்ணிட்டேன்னா இப்படி ஆகிடும். கீழே எல்லாம் நான் பண்ணிட்டேன். இல்லைன்னா பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காட்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஷோ மோர் அப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் காட்டும். இப்போ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு டிக் கொடுத்துடணும். முடிஞ்சிச்சு இப்போ எல்லாமே. அடுத்தது இந்த 3 டாட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு கிரியேட் ஹைபர்னேஷன் ஷார்ட்கட்டுங்கிறத போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஹைபர்நெட் லாக் ஸ்க்ரீன் அண்டு ஹைபர்நெட் நவ் 2 வரும். ஹைபர்நெட் நவ் மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அங்கே கிரியேட் ஆகிடும் ஹோம் ஸ்க்ரீனில். இப்போ வெளில வந்துடுறோம். ஓகே, ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருக்கேன், இதில் 2 இருக்குது, அதனால் ஒன்று வேண்டாம், இது மட்டும்தான். இப்போ என்ன செய்கிறேன்னா ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணுறேன். ஐஎம்ஓவை க்ளோஸ் பண்ணுறேன். பிசார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பிசார்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன். சூப்பர் பேக்கப் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பர் பேக்கப் க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸெண்டர் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸெண்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். டெம்பிள் ரன் ஓப்பன் பண்ணுறேன். டெம்பிள் ரன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். வைபர் ஓப்பன் பண்ணுறேன். வைபரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். நம்ம ரேம் வந்து அதிகமான கெப்பாசிட்டி எடுத்துக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ஹைபர்நெட் நோட போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு டச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சூப்பர் பேக் காலி, ஐஎம்ஓ காலி, ஃபேஸ்புக்கு காலி ஆகிடுச்சு, பிசார்ட்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் ஸ்டாப் ஆகிடுச்சு. கீழே அப்படியே இந்த கிளியர் கேட்சிங்கிறது பாருங்கள், 3.38 MB எல்லாமே க்ளோஸ் ஆகுது பாருங்கள், நல்லா பார்த்துங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம நண்பர்களோட நம்பரையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், ஓவர், முடிஞ்சிடும். அவ்வளோதான் நண்பர்களே. எதுவும் சிம்பிளாக இருக்கா உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.